சென்னை ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம். ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல் இருக்கும். இன்றைக்கி 3வது நாளாக ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த வீட்டில் வருஷம் நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்ட பேசலாம். ஒரு யங் கேர்ள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், குட் ஈவினிங். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்? ஜோத்சனா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கும். ஸோ வருஷம் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் வந்தாலே உங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் வருவோம். முதல்ல இங்கேருந்து ஆரம்பிச்சு போவோம். குழு என்ன சிறப்பு? அம்மா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அம்மா வச்சுருப்பாங்க, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஸ்பெஷல், அதை பற்றி சொல்லுங்கள். கொலுனாலே ஸ்பெஷல் தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இல்லையா? கொலுனாலே ஸ்பெஷல். வருஷம் நீங்கள் இதை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம். எத்தனை வருஷமா அம்மா வைக்கிறாங்க, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நான் பிறந்ததுலேருந்தே வச்சு அதுக்கு முன்னாடியே வைப்பாங்க. ஓகே ஓகே. நவராத்திரி 9 நாளும் இதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த காலத்தில் யங் கேர்ள்ஸ் எல்லாம் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு வருஷம் நான் பிறந்ததுலேருந்து வச்சுட்டு இருக்காங்க. நானும் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? அம்மா நல்ல நகையெல்லாம் எடுத்திருக்காங்களே, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஜிஆர்டி இருக்கும், ஆனால் ராயபுரம் தெரியல. ராயபுரம் அவங்க இப்போ கிட்ட இருக்க கிளை தான், அதனால தூரம் போக வேண்டான்றதுக்காக கிட்டவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வாங்க, உங்களுடைய ஆதரவு தாங்க. ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்துக்காக ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல் இருக்கும். இந்த வீட்லேயும் இவங்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த டைம்லேயும் இந்த பிஸி ஷெடியூல்லையும் இவங்க குழு வச்சு அழகாக இவங்க சிறப்பிச்சு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹரிணி. என்ன ஸ்பெஷல் ஹரிணி, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்பெஷல் அப்படின்றது கொலு வைக்கிறதுக்கான ரீசன் இந்த 9 days அம்மன் நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற ஐதீகம். ஸோ அம்மனை வீட்டில் கூப்பிட்டு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்தா அம்மனே வாங்கிட்டு போகிறதுக்காக அந்த ஒரு ஸ்பெஷலுக்காக வைக்கிறது. வருஷம் நீங்கள் பொதுவாக வைக்கிறது? பொதுவாக வைக்கிறது வருஷம். ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கோம். இயர்ஸ் தெரியல, வருஷமாக வச்சிட்டு இருக்கிறது தான். சரி, ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுடைய குழுவோட கான்செப்ட் லைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சு அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்ல எப்படி இருக்காங்க மாடல் கலெக்ஷன்? எப்பவுமே எது எடுத்தாலும் ஜிஆர்டி தான். ஸோ அதனால கலெக்ஷன்ஸ்க்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குரிய அந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்குரிய அந்த டேஸ்ட்லலாம் அங்கே இருக்குதா? வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வாங்க, தொடர்ந்து வாங்க. ராயபுரம் ஜிஆர்டி உங்களோட இணைந்திருக்கும். நீங்களும் எங்களோட இணைந்திருங்கள். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அண்ட் மாடல்ஸ் வந்திருக்கு. சலுகைகள் எல்லாத்துக்கும் தராங்க, மக்கள் பயன்படுத்திக்கோங்க. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு இவங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வருஷம் இந்த வீட்டுக்கு பொதுவாகவே வரும். ஸோ டோட்டலி அரேஞ்ச்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க கிட்ட அதை பற்றி கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். வணக்கம், பேர் ஜெயலக்ஷ்மி. ஜெய்சங்கர். ஜெயலட்சுமி ஜெய்சங்கர், என்ன ஒரு பேர் பொருத்தம். சொல்லுங்கள், கொலுவோட சிறப்பு என்ன? போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நம்ம எவ்ரி இயர் ஜிஆர்டிலேருந்து ரெகுலராக எல்லாரையும் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட எஃபர்ட்டு எல்லாமே இது பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தட் மோட்டிவேட்ஸ் எவ்ரி இயர் நாங்கள் கொலு கண்டிப்பாக வைக்கணுங்கிறத ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் கெட்டிங் த கால் ஃப்ரம் ஜிஆர்டி. ஈவன் தோ நாங்கள் அந்த இதில் ஒரு இதுவாக இருந்தால் கூட அவங்க வரும்போது அவங்களுக்காக நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது வி ஆர் வெரி ஹாப்பி. த வே தே ஆர் ஹேண்டிலிங் த கஸ்டமர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் their business. We are regular customers of GRT for the past 30 years. In terms of servicing and attending the customers எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அவர் என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷம். அண்ட் we are happy that you people are every year visiting our place. தேங்க்யூ ஜிஆர்டி. அதனால தான் இன்றைக்கும் மக்களோடு ஒன்றிணைஞ்சு இருக்குது.
இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செய்யணும்னு காத்துட்டு இருக்காங்க ஜிஆர்டி. அதில் ராயபுரம் ஜிஆர்டி தொடர்ந்து முனைப்போடு இருக்கிறாங்க. கொலுவோட கான்செப்ட் என்ன ஸ்பெஷல்? வருஷம் வருஷம் நீங்கள் வைக்கிறதால கண்டிப்பா கொலுவோட முதல் வந்து சுவாமி வந்து நம்ம பக்தியோட அந்த 10 நாள் நிறைய எப்பவும் பக்தியோட இருப்போம். ஆனால் இந்த 10 நாள் வந்து அந்த அது மொத்த ஸ்ரத்தையும் அதில் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் நம்ம மொத்தமாக சுவாமிகிட்ட கொடுத்து அலங்காரம் பண்ணுறதுல ஆரம்பித்து நம்ம ஒரு விஷயம் டெய்லி பூஜை பண்ணுறது, வீட்டுக்கு வரவங்களை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு முதல் முக்கியம் வந்து வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்கணும், மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து, அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணி கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த நவராத்திரிங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஆமாம், அது சின்ன குழந்தைகள் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்து அம்மனாவே பாவிச்சு அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு பெரியவங்களாம் வந்தால் கூட முதல் உரிமை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு அவங்கள அம்மனா பாவிச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லா தாம்பூலமும் கொடுத்து நம்ம அவங்கள நமஸ்காரம் பண்ணி அம்மனா நினச்சி நமஸ்காரம் பண்ணி நம்ம தாம்பூலம் கொடுப்போம். அது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தையா இருக்கிற இதுதான் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நவராத்திரிங்கிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப விசேஷமான பண்டிகை. இதில் வேண்டி நம்ம என்ன நினச்சி நம்ம பூஜை பண்ணாலும் அது நல்லபடியாக நமக்கு நிறைவேற்றி அந்த அம்மன் இது பண்ணி கொடுப்பாங்க. 9 நாளும் நம்ம ஸ்ரத்தையாக பண்ணினா அந்த நம்ம என்ன நினச்சி நம்ம இதுவாக பண்ணுறோமோ அது நமக்கு நல்லபடியாக எல்லாமே நிறைவேற்றப்படும். இன்னைக்கு நடக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பெண் குழந்தைகள் பொண்ணு பிறந்துருச்சா அப்படின்றவங்க மத்தியில் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பெண் குழந்தைகளை ஒரு தெய்வமாகவே நீங்கள் பாவிச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறன்றது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு இது மூலிமா ஒரு விழிப்புணர்வு மற்ற இடத்துலையும் போய் சேருது. பெண் குழந்தைகளை பற்றின ஒரு புரிதல் போய் சேருதுன்னும் போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தெளிவான ஒரு மதத்தோட முக்கியமே பெண்களை உயர்த்தி காட்டுறது தான். எல்லாரும் இதுவாக சொல்கிறாங்க பெண்கள்னு, ஆனால் நம்ம இந்து மத கலாச்சாரப்படி பெண்களை உயர்த்தி காட்டணும், அதுதான் முக்கியம். அதுலேயும் பெண் குழந்தைங்களை கொண்டாடணும். பெண் குழந்தைகள் முதல்ல பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா பெண்ணுன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் சிறப்பு, அதுதான் அப்படி தான் சொல்லணும். பெண் குழந்தைகள் என்றைக்குமே நமக்கு மகாலட்சுமி தான். அவங்க என்றைக்கு நம்ம கூடவே இருக்காங்களோ அன்னி வரைக்கும் நம்ம வந்து நல்ல பெண் குழந்தைகளால் நமக்கு சிறப்பு தான் கிடைக்கும். கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு எல்லாரும் பாராட்டி வளர்த்துக்கோங்க, ஆசையாக வளர்த்துக்கோங்க. அவங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு அட்வைஸும் பண்ணிட்டாங்க. பெண் குழந்தைங்க யாரும் எதுவும் நினைக்காதீங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம், அவங்களோட இருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வார்த்தை சொல்லி இது புரிய வைக்கணும்னு அவசியம். ரொம்ப நன்றி, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இன்னோவேட்டிவாக நமக்கு தெரிஞ்சது இல்லாமல் நம்ம பண்ணலாம். நம்ம தீமாட்டிக்காக கொல்லு வைக்கலாம், நம்மளுக்கு எதாவது க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நிறைய பேர் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க. இந்த வாட்டி எங்களுக்கு முடிஞ்சது நாங்கள் வந்து இந்த திருப்பதி மலை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நாங்களாவே பக்கத்தில் கிடைக்கிற பொருள் மண் கல்லெல்லாம் வச்சு இதுவாகவே ரெடி பண்ணியிருக்கோம். அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே இந்த வருஷத்தோட கிரியேட்டிவ் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய மோர் கிரியேட்டிவ் இருக்கட்டும், நாங்களும் வந்து பார்ப்போன்ட்டு நம்புகிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு த ஜிஆர்டி டீம் அண்ட் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. எவ்ரி இயர் நீங்கள் வந்துட்டு எங்களோட இதை இது கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நவராத்திரிக்காக நீங்கள் எடுத்துக்கிற இந்த முயற்சிக்கு ஒரு பாராட்டுக்கள். இன்னும் மேலும் வருஷம் நீங்கள் இதை பண்ணிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு இவங்களுக்கு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல் இருக்கும். இங்கே வந்து ஒரு பெரிய மனுஷன் நம்மக்கிட்ட ஸ்லோகம் சொல்லியே ஆகணுன்ட்டு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, இந்த பெரிய மனுஷன் தான். சரி பேசலாம், என்ன ஸ்லோகம் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். அவங்க ஃபேமிலி கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கப்பா. ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ மேடம், நீங்கள்? உமா. கொலுவோட கான்செப்ட் என்ன? வருஷம் கொலு வைக்கிறீங்க, என்ன ஸ்பெஷல், என்ன சிறப்பு, அதை பற்றி? அம்பால ஒவ்வொரு வருஷமும் வீட்டுக்கு அழைக்கிறது. 3 லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. முதல் 3 நாள் துர்கா தேவி, அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் சரஸ்வதி. ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் பூஜை, சுவாமிக்கு நைவேத்தியம், அதே போல் ஈவினிங் சுண்டல் பிரசாதம். வர்ற சுமங்கலிகளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்கறது நவராத்திரியோட சிறப்பு அம்சம். பார்த்தீங்களா, ஒரு 2 லைன்ஸில் வந்து டோட்டல் நவராத்திரியை இவங்க கவர் பண்ணிட்டாங்க. இந்த 3 நாளும் 3 அன்னையர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்றது ஒரு ஐதீகம். அதுபடி ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள், அதுவும் நடந்துட்டும் வருது. கண்டிப்பாக ஷுவர்.
சூப்பர். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களாப்பா நீங்கள்? ஜுவல்ஸ்லாம் அங்கே எப்படி இருக்குது? கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? குட் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஜிஆர்டி ஓவரால் ஜிஆர்டியே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வருஷம் வாங்கினா கூட அங்கே தான் வந்து வாங்குவோம். ஜிஆர்டி டோட்டலி நாங்கள் ஜிஆர்டி கஸ்டமர் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். பெரிய மனுஷன் என்ன பாட்டு பாட போகிறாங்க கேட்கலாம். பாப்பா உங்கள் பேர் என்ன? பேர் என்ன பாப்பா பேர்? ஆ கேட்கலடி. சரி சரி கேட்டுருச்சு. பாட்டு இப்போ ஸ்லோகன் சொல்லு பாப்பா ஸ்லோகன் சொல்லு. சூப்பர். சொல்ல போகிறேன். सरस्वती मारस तुझिया वरदे तोम होते में வித்யா विद्या अम्बम तोइशामी அப்புறம் तेजस बरस में दादा குரு பிரம்மா சொல்லுங்க. குரு பிரம்மா. அம்மா சொல்லுங்க. குரு பிரம்மா சத்தமா சொல். பாலும் பாரும் தேனும் இவை நாரும் தாண்டு நேற்று நான் தவை தோறும் தேய் துண்டு தறி முரசு மணி தந்த தமிழ் மூன்றும் தா. வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். குழந்தைங்களுக்கு பாருங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இப்படிலாம் சொல்லி தர்றது நம்முடைய கல்ச்சர் இன்னும் மாறலை. கலாச்சாரத்தை விட்டு நம்ம அடியிலன்றதை காட்டுது. குழந்தை பாருங்கள் அதுக்கேற்ற கோஆப்ரேட் பண்ணி எங்களை இவங்க தான் வெல்கம் பண்ணாங்க. வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, நாங்கள் கொலு வச்சுருக்கோம், வாங்க வந்து பாருங்கன்ட்டு இவங்க தான் இன்வைட் பண்ணாங்க. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு இவங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல் இருக்கும். ஸோ இந்த வீடோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த வீடுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தென்னை மரத்தை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி விட்டு இந்த பில்டிங்கை அவங்க கட்டியிருக்கிறேன். ஏன்னா தென்னை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். அதை பற்றியும் பேசலாம், குழு பற்றியும் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் எம்கே தியாகராஜன். வெரி குட் ஈவினிங் சார். மேம் உங்கள் பேர் என்ன? சாரதா. நான் போன வருஷம் வரும்போதே இந்த தென்னை மரத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டேன். சொல்லுங்களேன், அதுக்கிட்ட நம்ம கொலுன்றதும் ஒரு பாரம்பரியம், அதுவும் கூட ஒரு பாரம்பரியமான விஷயம் தானே, அதையும் சேர்த்து சொல்லுங்களேன். தென்னை மரம்ன்றது அது கூட நம்மளுக்கு எப்படி உயிரோ அது கூட தென்னை மரத்து கூட உயிர் இருக்குது. அதனால் அது வெட்டக்கூடாது. ஆக்சுவலாக அது தென்னை மரம் வந்து எல்லா பகுதியும் சாமிக்கு போகிறது. தென்னை மட்டை தென்னை இது ஐயப்பன் சாமியெல்லாம் பாருங்கள், தென்னை மட்டைலாம் போட்டு பண்ணுவாங்க. ஆழி குழி இது பண்ணுறது, அது தேங்காய் போகிறது, தென்னையில் இது போகிறது. நெக்ஸ்ட்டு தொடப்பம் தூமாவதின்னுவாங்க, பார்வதி அது பேர். நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஃபுல்லாக தொடப்பம் எடுத்து இது பண்ணு அப்படின்னா, தொடப்பன்றது பார்வதி, அது பேர் தூமாவதி. அது தென்னை மரத்துலேருந்து வருது. இது அதனால் ஒவ்வொரு பகுதியும் தென்னை மரத்தில் எல்லாமே இதுதான் சுவாமிக்கு போகிறது தான். அது ஆமாம் ஆமாம். வம்ச விருட்சம் தென்னை மரத்தை வெட்டினா வம்ச விருட்சம் ஆகாது. அது தென்னை மரத்தை வெட்ட அதுவும் நம்மள மாதிரி தான், அதுவும் உயிர். அது என்ன இது பண்ணுதோ, புண்ணியம் பண்ணியிருக்கிறவங்க மனுஷனாக வராங்க எல்லாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வெட்டினான்னா அதோட பாவம் இதுவும் இல்லை. அது அதனால சரி அதுவும் சேர்ந்து இது ஆகட்டும் நம்மளோட அப்படின்னு பயணம் ஆகட்டும் அப்படின்னு, அதுவும் ஒரு உயிர் தான். அது அவ்வளோதான். சின்ன எறும்புன்னா கூட அது கூட ஒரு உயிர் தான். அது புல் பூண்டு எல்லாம் போய் அப்படி மரம் அப்படி வருது. ஆமாம். அது இயற்கையோடு இருந்தால் தான் நல்ல மழை கூட பெய்யும். அது வர்ணம் பக்கம் சந்தோஷப்பட்டு ஓகே மழை கொடுக்குறேன் அப்படின்னு. மேடம் இந்த கொலுவோட கான்செப்ட் சொல்லுங்கள். கொலு வருஷம் வைக்கிறீங்க, என்ன இதோட சிறப்பு அதை பற்றி சொல்லுங்கள். சரநவராத்திரின்னு சொல்லுவாங்க. சரநவராத்திரின்னா அந்த 9 நாள் நம்ம எப்படி பொம்மை கொலுவு பண்ணுறோமோ அப்படியே சுவாசினி பூஜை கன்னியா பூஜைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலியோ கன்னியா படித்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம வெத்தலை தாம்பூலம் கொடுக்கறது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். அவங்க வரத்துக்கு நம்ம இந்த கொலு ஒன்று ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு. ஒன்று இது இருக்கிறது நவராத்திரி. நவகிரகம் அப்படின்னா 9 கிரகம் இல்லையா, அதுதான் அது. அதான் நவராத்திரி 9 ராத்திரிகள் ஆகி
எல்லாம் போரெல்லாம் இப்போ ஆயுத பூஜைலாம் கொண்டாடுற போகிறாங்க. அவங்க எல்லா ஆயுதத்தையும் வச்சு மகிஷாசுர மர்தினி வதம் பண்ணிடுறாங்க. அவங்க வதம் பண்ணி தசமியில் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதனால் அந்த தசமி வந்து விஜயதசமியாக ஆகிடுது. விஜயம் வெற்றி 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 விஜயம்னா வெற்றி அப்படின்றதுக்கு பாருங்க. நிறைய வீட்டில் பெண்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஆண் பாருங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. சூப்பர் சார், சூப்பர். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நகையெல்லாம் அங்கே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. நாங்கள் வந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து வாங்க. ராயபுரம் ஜிஆர்டி உங்களோட இணைந்து இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. மக்கள் பயன்படுத்திக்கோங்க. ராயபுரம் ஜிஆர்டி நண்பு பரிசு இந்த குடும்பத்திற்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4. இந்த வீட்டில் பாருங்கள், அம்மா போன வருஷம் வந்து பார்த்துட்டு போனோம். இந்த வருஷம் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த வீட்டு ஆளுகிட்ட பேசலாம் வாங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விஜயலக்ஷ்மி. உங்கள் நேம் என்ன? நிதிஷ். என்ன பண்ணுறீங்க? நான் இப்போது ஒர்க் ஜாயின் பண்ணி 3 months ஆகுது. சூப்பர் சூப்பர், ஆல் த பெஸ்ட். அம்மா உங்கள் பேர்? என் பேர் ராதாலட்சுமி. எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, கொலுவோட கான்செப்ட் என்ன? கொலுவோட சிறப்பு என்ன? ஏன் வருஷம் வருஷம் கொலு வைக்கிறோம்? இது எத்தனாவது கொலு? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து 45 வருஷமாக நாங்கள் வைக்கிறோம். 45 வருஷம் கொலு உங்கள் வீட்டில் இது? சரி சரி. ஆனால் இவ்வளோ பொம்மை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இவ்வளோ இது படி. இந்த 10 வருஷம் இருக்காது இந்த படிக்கட்டு வாங்கி. அப்போ நாங்களாவே செட் பண்ணி அதில் வைப்போம். இது படிக்கட்டு வாங்கி 15 வருஷம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவர் வாங்கி கொடுத்தாரு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில். அதுக்கு முன்னாடி நாங்களாவே செட் பண்ணி வைப்போம். இங்கே வந்தோன்னே இந்த 5 படிக்கு உள்ளது பொம்மையை வாங்கி வச்சுருக்கோம். சரி சரி, ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. நிதிஷ், டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? எனக்கு இது ரெடி பண்ணி கொடு, அதை ரெடி பண்ணி கொடு, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? ஒன்லி வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். மற்றபடி வந்து அவங்க வந்து பொம்மையெல்லாம் செட் பண்ணிவிடுவாங்க. மெயின் என்னென்னா வந்து பொம்மைக்கெலாம் வந்து பெயிண்ட்டு, அதாவது வந்து ரொம்ப பழைய பொம்மைக்கெலாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து பாட்டியோட வேலை. பாட்டி பெயிண்டர் ஆகிடுறாங்க இந்த நவராத்திரி. ஆமாம். அந்த மேலே உள்ள இதெல்லாம் கிரீடெல்லாம் கற்பாக விடுதில்ல, அந்த கோல்டு கலர் வாங்கி எல்லாமே வந்து பாட்டியோட இது தான். ஸோ அவங்க டேஸில் வாங்கின பொம்மை எதுவுமே தெரியாது. லைக் புதுசு மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. மாதிரியே தெரியல, புதுசாக தான் எல்லாமே பழைய பொம்மை தான். அதெல்லாம் 50 வருஷம் ஆகுது, 45 வருஷம் இருக்கும். என் பொண்ணுக்கு இது 47 வயசு ஆகுது. அவளுக்கு அவள் பிறந்தோடனே நாங்கள் பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு கொள்ளு வைக்க ஆரம்பித்தோம். சரி சரி, எல்லாமே எதுவும் பழைசு மாதிரி தெரியல, எல்லாம் புதுசு மாதிரி. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று கலர் கலராக அழகாக இருக்கேன்னு பார்த்தா இதெல்லாம் 45 வருஷம் பழைய பொம்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லட்சுமி சரஸ்வதி எல்லாமே பழசு தான். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா? ரொம்ப நல்லா கொலு வச்சுருக்கீங்க. இந்த இதுவும் பாட்டி பண்ணது. பாருங்கள், இந்த ஒரு ஏஜில் கூட அவங்க இதெல்லாம் சிரமமாக நினைக்காம யங்ஸ்டர்ஸ் நம்மலாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது பார்த்தியா? ஓகே ஓகே. அம்மா ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். எப்படி இருக்காங்க மாடல்ஸ் கலெக்ஷன்? முத்துக்கம்மல் வாங்கியிருக்காங்க, கொலுசு வாங்கியிருக்கேன், முத்துக்கம்மல். இவனுக்கு ஒரு தடவை மோதிரம் வாங்கினோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டைலும் புதுசாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 2 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தோம். தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி தொடர்ந்து வாங்க, உங்களுடைய ஆதரவு தாங்க. உங்களோட இணைந்திருக்கும் ராயபுரம் ஜிஆர்டி இந்த குடும்பத்திற்கு ஒரு அன்பு பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4. அம்மா வந்து சின்ன சிம்பிளாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் குழு அழகாக இருந்தால் நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்கோம். அம்மா நம்மளை அன்போடு அழைச்சிருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. பேர் என்னம்மா? பேர் சந்திரா. சந்திராமா, எத்தனை வருஷம் குழு இது? இது ஒரு 8வது வருஷம் குழு. இது 8வது வருஷம். இந்த குழுவோட கான்செப்ட் என்ன? குழு ஏன் வருஷம்? குழு வந்து எப்பவுமே நவராத்திரின்னா 9 days வந்து அம்மனோடது. அது வந்து போர் பிறந்த மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணிட்டு அம்மா வந்து 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பழைய சாகித்ய கதை. அதுபடி பார்த்தோன்னா 9 நாள் கொலு வைப்போம்.
அது நவராத்திரி அந்த மகிஷாசனோட நம்ம சண்டை போடுற மாதிரி அந்த 9 days அதுக்காக வச்சு ராத்திரியில் தான் நடக்கிறதுனால ராத்திரி கொண்டாட்டம் வந்து எங்களுக்கு. அது எல்லாரையும் கூப்பிட்டு சுமங்கலியெல்லாம் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்து சுண்டல் கொடுத்து அப்புறம் மார்னிங் பூஜையெல்லாம் பண்ணி எல்லா விதமான இதுவும் பண்ணுவோம். வருஷம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பண்ணதை நாங்கள் ஒரு 9 years தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பேத்தி அப்போ தான் கொஞ்சம் சின்ன குழந்தையா இருந்தால் இப்போ கொஞ்சம் பேர் லேட்டாக இப்போ காலேஜ் போகிறவோ அதனால் வந்து அவளுக்காக வைக்க ஆரம்பிச்சிட்டு இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து வைங்க, இன்னும் பல வருஷம் வைக்கணும். 9th year இல்லை, கண்டிப்பாக பல வருஷம். நீங்கள் அது டைம் இல்லைனால சிம்பிளாக போகிறோம் அப்படின்னு வச்சுட்டோம். சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. டெக்கரேஷன் இப்படி தான் பண்ண முடிஞ்சது. ரொம்ப பண்ணலாம், பட்டு எனக்கு வயசாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியல. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குதுமா. சிறப்பாக அதை பண்ணியிருக்கீங்க, மெனக்கட்டுருக்கீங்களே உங்கள் வயசுக்கு, அதே பெரிய விஷயம். நம்ம இருக்கிற மட்டுக்கும் இந்த அதை காப்பாற்றணும்ல. பழைய தலைமுறையாச்சு நவராத்திரி பாரம்பரியத்தை விடக்கூடாது, பாரம்பரியமாக அது நடக்கணும். எனக்கு அப்புறம் என் பேத்தி பண்ணுவோம். அதனால் அது மாதிரி நான் கான்செப்டில் வச்சுருக்கேன். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி ஜுவல்லரி கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி நான் டி நகரில் தான் வந்திருக்கேன். வாங்க, ராயபுரம் கிட்ட இருக்குது நமக்கு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மக்களுக்காக தான் இந்த கிளையே திறக்கப்பட்டது. வாங்க, நேரம் கிடைக்கும் போது கஸ்டமர் தான் நான், ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வரல. வாங்க தொடர்ந்து வாங்க. இப்போ தீபாவளி ஆஃபர் நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ தீபாவளி நெருக்கன்றதால இந்த ஆயுத பூஜை தீபாவளியோடு சேர்த்து ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுக்கலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்க, கண்டிப்பாக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு இவங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4. இதுவரை கேட்காத ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட். சார் வந்து இந்த குழுவை பற்றின ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்டு பாருங்களேன். சார் வணக்கம், உங்கள் பேசுங்க. என் பேர் ரகுநாதன். ஆனந்தி. ஏன் குழு வைக்கிறாங்க? புதுசான ஒன்று கிடையாது, இது பாரம்பரியம். ஏன் அந்த காலத்துலேருந்தே இந்த குழுன்றது வைக்கணுன்றது சொல்லியிருக்காங்க? இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு? இல்லை, இப்போ அந்த காலத்துலேருந்து எதுக்கு இதை வைக்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலி இட் இஸ் ஏ லேடிஸ் ஃபங்க்ஷன். ஸோ மெயின்லி உமன் வந்து அந்த வெளில எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அழைச்சிட்டு வரணும். ஸோ தாம்பூலம் கொடுக்கறது, ஸோ மற்றவங்க வீட்டில் வந்து அறிமுகப்படுத்திக்கிறது. ஸோ அவங்க யூஸ்வலாக வந்து இப்போ தான் ஆஃப்டர் ஒரு 1900 அப்புறமா தானே வந்து உமன்ஸ் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க, படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பழகினதான் ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்னென்ன நடக்குது என்ன இதுங்கிறது. ஸோ அதுக்கு அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் மெயினாக இந்த ஃபங்க்ஷன். பெண்களுக்காக தான் இந்த குழு. கண்டிப்பாக நவராத்திரி வந்து பெண்களுக்காக தான். ஓகே மேம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது குழு பற்றி நீங்கள் எத்தனை வருஷம்? குழு வந்து இங்கே வந்து தான் வைக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சது கிடையாது. எனக்கு இதை பற்றி பழக்கம் கிடையாது. ஆனால் இது வந்து குழு வந்து லேடிஸ் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கும் வட்டலை பார்க்க நம்மளும் கொடுக்கணும். அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம வட்டலை பார்க்க சொசைட்டியில் நம்ம எல்லாரோடைய சொசைட்டியில் வந்து நம்ம மிங்கிள் ஆகிறோம். அதுதான் ஓகே. ஏன்னா ஆமாம், இது வச்சு கேட்டுக்கிறது. நல்ல ஒரு விஷயம். குழுன்றது ஒரு தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறோம், சாமின்னு சொல்கிறோம், வாட் எவர் எது சொன்னாலும் இது ஒரு கெட் டுகெதர். இது மூலமாக இன்னொருத்தவங்களோட அறிமுகம் நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொசைட்டியாக இருக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து யார் வர இருக்காங்க என்னங்கிறது தெரியாது. ஸோ நம்ம குழுங்கிற போது டேரெக்டாகவே வி கேன் பார்ஜ் இன் தேர். ஓகேவா? ஸோ எங்கள் வீட்டில் வந்து குழு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி அந்த இது வந்து கட்ஸ் வந்து லேடிஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் அந்த இதுதான். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நல்ல ஒரு விஷயம், பெண்களை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கீங்க. பார்ஜின் பண்ணுறோம் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் பார்ஜின் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் போது இந்த 9 days வந்து ஸோ வி கேன் பார்ஜின் தேர். அதான். ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம்.